Hi guys, welcome to CG Tech. It's me Kane here and இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்படி Half-Life 2 கேமிங் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாம எப்படி லார்ட் கேபனோட முடிவும் ஸ்டீமோட இன்வால்வ்மெண்ட்டும் இந்த ஆன்லைன் கேமிங் கம்யூனிட்டியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிச்சு இந்த 20 வருஷத்துல அப்படிங்கறத பார்க்க போறோம். ஈவன் நம்ம விளையாண்ட எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு இல்லையா, லைக் God of War, Crysis, Bioshock, Last of Us, Fear, Metro, Dishonored, Mass Effect, Cyberpunk, Dark Souls, Doom, Battlefield, ஷூட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கேமுமே இந்த Half-Life 2 பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. Half-Life 2ஓட மெக்கானிசமை அவங்க எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த Half-Life 2 டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு. அண்ட் கேம் ரிலீஸ் ஆனோன்னே அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட 39 கேம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கு. இன்னமும் நிறைய பேர் Half-Life எபிசோட் 3க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Half-Lifeோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எதனால இந்த கேம் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிச்சு, அடுத்த 20 வருஷத்துல வந்த கேம்ஸை எப்படி இந்த கேம் இம்பாக்ட் பண்ணிச்சு, எதனால இந்த கேம் எல்லாருமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றாங்க, அண்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கேமிங் டெக்னாலஜியில் அவங்க ஒரு பீக் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் டவுனாக இருக்கும். அதனால ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்கச்சக்கமான டெக்னிக்கல் விஷயம் கேமை பற்றி கற்றுக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். 2004 இந்த கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே Half-Life 1 வந்து செம பெரிய சக்ஸஸ். அதனாலேயே Half-Life 2 மேலே எக்கச்சக்கமான பேருக்கு செம ஹைப் இருந்துச்சு. ஆனால் Half-Life 2 ரிலீஸ் ஆகி Half-Life 1ஓட சக்ஸஸை அப்படியே சர்பாஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்குமே அந்த கேம்ஸ்லேயே டாப் ரேட்டட் கேம்ஸில் Half-Lifeக்கு எப்பவுமே இடம் இருக்கும். ஈவன் பிசி கேமர், IGN எல்லாருமே இந்த கேமை பர்ஃபெக்டான கேம், ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேலான அவார்ட்ஸ் அண்ட் 39 கேம் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. ஈவன் அந்த கேம் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டையுமே வச்சிருக்கு. இந்த கேமை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா, ஏன்னா இந்த கேமில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த கேம் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஈவன் இந்த கேமோட ஒரு சிட்டி மேப்பையும் பிரேக் டவுன் பண்ணோன்னா கூட நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸ். முதல்ல கேம் டெவலப்மெண்ட் இருந்து பார்க்கலாம். Half-Lifeோட சக்ஸஸ்க்கு அப்புறமா கேம் இருக்கார் இல்லையா, அவருக்கு Half-Life 2 தேவைப்பட்டுச்சு. பட் Half-Life 2ல அவர் எக்கச்சக்கமான விஷயம் புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்களோட இன்ஜினான சோர்ஸ் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதோட பீக் அவங்க அட்டைன் பண்ணணும், அதை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேம் இன்டென்ஷனலாக இந்த Half-Life 2 ரெடி பண்ணியிருந்தாரு. ஏன்னா Half-Life 1 கேம் வெறும் பிளாக் மெஸா அண்ட் அந்த ஏலியன் பிளானட் இதை சுற்றி மட்டுமே இருக்கும். பட் Half-Life 2 அப்படி கிடையாது. அது எர்த்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கேம். ஸோ நம்ம பூமிக்கு ஏலியன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான். பட் ஸ்டோரியை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸ்டோரி சொன்னால் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடுவீங்க. ஏன்னா சின்ன ஸ்டோரி தான், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயே டைம் ட்ராவல் இருக்குது அண்டு டைமென்ஷனல் ட்ராவல்லாம் இருக்குது. சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த ஜிமேன் அவரை பற்றி சொல்கிறதுக்குலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அதை பற்றி எக்கச்சக்கமான தியரி இருக்குது. இன்னும் Half-Life சீரிஸ் முடியல அப்படிங்கிறதால அதோட கம்ப்ளீட் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாது. இன்னும் ஜிமேனோட மிஸ்ட்ரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ Half-Life 2 பற்றின ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பட் இது வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் டவுன் தான். ஸோ கேப், அதாவது நம்மளோட லார்ட் கேப், அவருக்கு இந்த கேம் எர்த்தில் நடக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவரோட டிசைனர்ஸ் எல்லாரையுமே வேர்ல்டு ஃபுல்லாக அமிச்சாரு. எந்த இடம் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிசைனர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் டிசைனர்ஸ்லாம் யூரோப்பியன் தீமுக்கு வந்தாங்க. ஏன்னா யூரோப்பில் வந்து எக்கச்சக்கமான கல்ச்சர் மிக்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் நிறைய வார் நடந்திருக்கு. அதனால அந்த கண்ட்ரியில் நம்ம ஏலியன்ஸை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் தான் டிசைட் பண்ணாராம். ஏன்னா யூரோப்பியனோட பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு அட்வான்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த பலந்தன்மை மாறாமலும் இருக்கும். அது கேப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அதனால டிசைனர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாக போயிட்டு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் கேதர் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லெவல் டிசைனுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபார் டெக்ஸ்சருக்காகவும். ஏன்னா 2004 இந்த டைம்லலாம் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் மாறி அண்ட் 3D கோட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் டெக்ஸ்சரிங்காக கிடையாது. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஷாப்பை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்கச்சக்கமான டெக்ஸ்சர்ஸ் தேவை. ரியல் லைஃப் டெக்ஸ்சர்ஸ் இருந்தால் தான் அதுலேருந்து கேமுக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால் அவங்க எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரி எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா Half-Life 2ஓட டெக்ஸ்சர் ஃபைல்ஸை நம்ம டீகம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டெக்ஸ்சருமே ரியல் வேர்ல்டு பில்டிங் அண்ட் ரியல் வேர்ல்டில் ஒரு விண்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அண்டு வுட்டு, காங்க்ரீட், ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா கிராஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டுலேருந்து எடுத்த இமேஜஸ் தான். அண்ட் அந்த டைம் டெக்ஸ்சர்ஸில் இவங்களால ஆம்பியன்ட் கல்ச்சர் அண்ட் கர்வேச்சர் இதெல்லாம் டேரெக்டாக பேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயே இதெல்லாம் அவங்க மேனுவலாக நிறைய இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு டெக்ஸ்சர் மேப்லேயே பார்க்க முடியுது இதில் எக்கச்சக்கமான இடத்துல ஆம்பியன்ட் கல்ச்சர் பேக் ஆன மாதிரி இருக்குது. அண்டு ஸ்க்ராச்சஸ் சொல்ல போனோம் அப்படின்னா கர்வேச்சர் எல்லாமே பேக் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேமோட ஷேடர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஷேடர், வெறும் ஃபாங் ஷேடர் தான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஃபியூச்சரில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்சரிங் அண்ட் மாடலிங் இதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த கேமில் இருக்க டெக்ஸ்சர் ஃபைல்ஸை டீகம்ப்ரஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரியல் லைஃப் இமேஜஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது கேமில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மாடலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கேமில் யூஸ் பண்ணது எல்லாமே லோ பாலி மாடல்ஸ். அதாவது இந்த கேமில் சிட்டி 17 இருக்கும் இல்லையா, அதில் வர பில்டிங்ஸ்
ஒட்டுமொத்தம் லோ பாலி தான், கம்ப்ளீட் லோ பாலி. அண்ட் அது எப்படி அவ்வளோ ரியலாக தெரிஞ்சிச்சு, இந்த ஃபார்ம் ஷேடரில் அவங்க அந்த அளவுக்கு ரியலிசம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் அவங்க நார்மல் மேப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேப் தான் அவங்க ஷேடர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெக்ஸ்சர் மேப், அதாவது ஆல்பிடோ மேப், அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் மேப். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க டெக்ஸ்சர் மேப்பில் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர், கர்வேச்சர் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பர்ஃபெக்டான ஃபைனல் டெக்ஸ்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட நார்மல் மேப்பை இன்க்ளூட் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபார்ம் ஷேடர்லேயே அவங்களால இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்ஸை கொடுக்க முடிஞ்சிச்சு இந்த சோர்ஸ் இன்ஜினில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அண்ட் இவங்க யூஸ் பண்ண சோர்ஸ் இன்ஜினில் இவங்க நோட் பேஸ்டு ப்ரொசீஜரல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்விரான்மெண்ட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை கேமில் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ஏன்னா இது வந்து நிறைய ரிசோர்ஸ் எடுக்கும். பட் அவங்க அதை ஆப்டிமைஸ்டாக பண்ணி ஜஸ்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் மூலிமா ஒரு என்விரான்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் மாடல்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட 4 LODs அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கமான் 4 LOD. அப்போ வந்த கேம்லாம் கிட்டத்தட்ட லோ பாலி கேம்ஸ் தான். கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டரே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பாலிகான்ஸ் போகுது. அப்போலாம் லட்சத்து கூட தொட மாட்டாங்க, ஈவன் 10,000 தொடுறது கூட அதிசயம். பட் அந்த 10,000 பாலிகான்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துலயே அவங்க 4 LOD யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க கேமை அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 4 LODயுமே போனா போதுன்னு கிரியேட் பண்ண மாதிரி இருக்காது. ஈவன் LOD லெவல் 4லையும் நம்மளால ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க முடியும். அங்கே தான் அவங்க அவங்களோட வித்தியை காமிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான டேலண்டட் ஆர்டிஸ்ட் இதுக்கு ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான குவாலிட்டி அவுட்புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மாடலுக்காக அந்த டைமில் அவங்க ஆட்டோடெஸ்க் சாஃப்ட் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்ஸ்சருக்காக ஃபோட்டோஷாப், அண்ட் சம்டைம்ஸ் டெக்ஸ்சரை பேக் பண்ணுறதுக்காக அவங்க 3ds Max கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனுக்காகவும் அவங்க சாஃப்ட் இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்க கம்ப்ளீட் கேமையுமே மாடல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம ஷேடர்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஷேடர் டெவலப்மெண்ட் தான் அந்த டைமில் இருந்து ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா அந்த டைம் யாருக்கிட்டையுமே பவர்ஃபுல்லான ஜிபியூஸ் கிடையாது. ஸோ அவங்க CPU டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ CPUவில் ஒரு ஷேடரை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் PBR ஷேடர்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஃபார்ம் ஷேடிங்கை யூஸ் பண்ணி தான் எல்லா மாடலோட ஷேடர்ஸுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கேமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இந்த டைம் ரிலீஸ் ஆகிற எக்கச்சக்கமான PBR ஷேடர் யூஸ் பண்ணுற கேம் கூட Half-Life 2 முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சூப்பராக ஷேடரை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம் ஷேடரில் அந்தளவுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. லைக் ஆல்பிடோ இருக்கும், நார்மல் இருக்கும், ஸ்பெகுலர் இருக்கும், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப் டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால் ஆல்ரெடி அவங்களுக்கு ரியல் வேர்ல்டில் இருக்க கர்வேச்சர் அண்ட் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் இது எல்லாமே அந்த இமேஜிலே கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோட்டோஷாப்பில் அவங்க NVIDIAவோட நார்மல் மேப் ஜென்ரேட்டர் பிளக்கின் ஒன்று இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அந்த பிளக்கினை யூஸ் பண்ணி அவங்க எடுத்த இமேஜ்லேருந்து நார்மல் மேப்பை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 மேப்பு தான் இந்த ஃபார்ம் ஷேடரில் ஜஸ்ட் டெக்ஸ்சர் மேப் அண்ட் நார்மல் மேப் இதை மட்டும்தான் இவங்க இந்த கேம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில இடத்துல மாஸ்க் மேப் இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பிரைமரியாக இந்த 2 மேப் தான், நார்மல் அண்ட் டெக்ஸ்சர் மேப், அதாவது கலர் மேப் சொல்ல போனோம் அப்படின்னா ஆல்பிடோ மேப். இந்த 2 மேப்பை யூஸ் பண்ணி இவங்க இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இந்த கேம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஷேடர் டெவலப்மெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த கேமில் லைட்டில் ஒர்க் பண்ணும்போது தான். ஏன்னா இந்த கேமில் லைட்டிங்கில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பேர் தான் கென் பர்ட்வெல். இவர் தான் கேமோட லைட் பேக்கிங் எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பு. பட் இவர் என்னதான் ட்ரை பண்ணாலுமே ரியல் வேர்ல்டில் இருக்க மாதிரி லைட்டை அவங்களோட சோர்ஸ் இன்ஜின் கேம் இன்ஜினில் கொண்டு வர முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, இது வரைக்கும் கேம் இன்ஜின்லாம் ஒரு மேத்தை யூஸ் பண்ணி லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகும் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை இவர் மாற்றி எழுதினாரு. அண்ட் இவர் மாற்றி எழுந்ததுக்கப்புறமா என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் சைடு அந்த கால்குலேஷன் நல்லா நடந்துச்சு. பட் ஹார்ட்வேர் சைடு அந்த கால்குலேஷனை எந்த ஒரு சிப்பாலையுமே அப்போதைக்கு ப்ராசஸ் பண்ண முடியலையா. ஸோ இவர் இதை இந்த ஹார்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் NVIDIA, Intel, இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஹார்ட்வேர் டெவலப்பர்ஸே அவங்களோட சிப்செட்டில் இந்த மேத்தை கால்குலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணாங்களாம். அண்ட் இது ரெடி பண்ணி வரதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சான். அண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவரோட லைட் எல்லாம் Half-Life 2ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சான். ஒரு கேமில் லைட் சரியாக வரல அப்படிங்கிறதுக்காக அந்த கால்குலேஷனில் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்காக ஹார்ட்வேர் லெவலில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதனால தான் Half-Life 2ல பேக்டு லைட்ஸை பார்க்கும்போதும் சரி, ரியல் டைம் லைட்ஸை பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், கமான், இது நான் நிறைய தடவை பேசிட்டேன். இதை கேம் இன்ஜினில் கொண்டு வரது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. பட் 2004ல் வந்த இந்த கேமில் இது ரொம்ப சூப்பராக தெரியும். ஈவன் நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கும் போது கூட லைட் பெண்டிங்லாம் அவ்வளோ அழகாக நம்ம பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவங்க பண்ணாங்க, அதாவது ரிம் லைட்ஸ். ஸோ ரிம் லைட்ஸ் வந்து ஸ்டைலைஸ்டு கேமுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் Half-Life 2ல அவங்க ரிம் லைட்டும் எக்கச்சக்கமான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். பட் அது அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. எதுக்காக இந்த ரிம் லைட்டை ஒரு கேரக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ்க்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய சினிமேட்டிக் இடத்துல நம்ம அந்த கேரக்டரும் பேக்ரவுண்டும் எப்படி சூப்பராக செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ஷேடர்ஸில் பண்ண விஷயங்கள்.